மக்கள் மனசு யூடியூப் சேனலுக்கு மக்களை உங்களை அன்போடு அழைக்கிறோம். தினந்தோறும் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக நாங்கள் வருகிறோம். மக்களே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, சமூக இடிபாடுகளை, மன உளைச்சல்களை நாங்கள் தினந்தோறும் கவனிக்கிறோம். அதை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற உயரிய பணியில் இருக்கிறோம். மக்களே, எங்கள் மக்கள் மனசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், போற்றுங்கள், வாழ்த்துங்கள், விமர்சனங்களை தாருங்கள், லைக் பண்ணுங்கள், உலகமெங்கும் கொண்டு செல்லுங்கள். இன்று ஒரு முக்கியமான பேருந்து பிரச்சனையை பற்றி பேச வந்துள்ளோம். முகப்பேரிலிருந்து 40L என்ற பேருந்து நெல்சன் மாணிக்கம் ரோடு வழியாக டி நகருக்கு செல்கிறது. அது மகளிர் விடியலுக்கான பேருந்து. மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய பேருந்து அது. ஆனால் தமிழக அரசு பெண்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் பல்வேறு பணிகளுக்கு, வேலைகளுக்கு செய்கின்ற பெண்கள் தினந்தோறும் செல்ல வேண்டும். சில வீடுகளில் ஆண்கள் இருப்பார்கள், ஆண் துணை இல்லாத பெண்களாக இருப்பார்கள். 4-5 குழந்தைகள் இருக்கும், மாமனார் இருப்பார்கள். அவர்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு பெண்ணுக்கான பணியாகவே இருக்கும். இல்லை, வேலைக்கு செல்கின்ற பெண்கள், பூ கட்டுகிற தொழில், காய்கறி விற்கின்ற தொழில், இப்படி சிறு சிறு தொழில் செய்கிற பெண்கள், மேலும் கம்பெனிகளுக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலை அந்த பெண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்கும். அந்த பெண்ணானவள் ஒரு கம்பெனிக்கு சென்று 10,000 5,000க்கு வேலை செய்து கொண்டு, ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு, கூட்டுற பெருக்கிற வேலை, ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு வருகின்ற அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற நிலையில் இருப்பாள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பெண்களுக்கு தினந்தோறும் பயணம் செய்யும் போது பல்வேறு வேலைகளுக்காக செய்கிறார்கள். தினந்தோறும் அவர்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு செலவு செய்துவிட்டு பேருந்துகளுக்கு எங்கிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்ற உயரிய நோக்கத்தோடு பேருந்தில் பயணம் செய்யும்போது டிக்கெட்டுக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்ற அந்த உயரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்திற்கான ஒரு சிறப்பு அம்சத்தை உணராத சில பஸ் கண்டக்டர்கள், டிக்கெட் இல்லாதான பயணம் செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறப்பல ஒரு அலட்சியத்தோடு அந்த பெண்களை பயணம் செய்கிற பெண்களை கண்டக்டர்கள் கேவலமாக ஒரு அலட்சியமாக வழிநடத்துகின்ற ஒரு போக்கை நாம் சில இடங்களில் பார்க்கிறோம். இது தமிழக அரசும் தமிழக போக்குவரத்து துறையும் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் கண்டிக்க வேண்டும் என்பதல்ல, மாதந்தோறும் இல்லை 2-3 வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த போக்குவரத்து துறை மேலாளர், இயக்குநர்களை கொண்டு கண்டக்டர், டிரைவர்களுக்கு சிறப்பு ஒரு கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு கவுன்சிலிங் போல எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கிளாஸ் போல வைத்து அவர்களுக்கு சமூக உணர்வுகளை, முதலமைச்சரின் நலத்திட்டங்களை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பஸ்ஸில் பயணம் செய்கிற பெண்களை, வயதானவர்களை, பள்ளிக்கூட குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை ஒரு கவுன்சிலிங் போல கொடுத்தாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று மக்கள் யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை போக்குவரத்து துறை சரியாக கவனித்து வழிநடத்தும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மக்களே, உங்கள் ஆதரவும் நம்பிக்கையும் எங்களுக்கு தேவை. உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிறோம். எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாழ்த்துங்கள், விமர்சனங்களை தாருங்கள், உலகமெங்கும் கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய பிரச்சனைகளை கமெண்டில் போடுங்கள். நாங்கள் உங்களுடைய உணர்வுகளை கேட்டுக்கொண்டு அடுத்த திட்டத்திற்கு நகர்வதற்கு அது வழியாக இருக்கும் என்பது இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.